அதே போல இந்த புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருவது தேர்தல் வாக்குறுதியில் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே அறிவித்தார். ஆனால் இது நாள் வரையில் அதற்கான ஒரு வேலைப்பாடு இல்லை. அதுக்கப்புறம் ஒரு குழு ஒன்று அமைச்சார் நம்முடைய முதன்மை செயலாளர் தலைமையில். அது கூட இடைக்கால அறிக்கை தான் கொடுத்துருக்காரு கண்டு அந்த முழு அறிக்கை கொடுக்கல. இது ஏமாற்று வேலையாக தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அதே போல 2011 இந்த உணவு பாதுகாப்பு அலுவலருக்கு ஒரு சமமா பார்த்து ஊதியம் வழங்கவில்லை என்பது ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஒரே பணியை செய்து கொண்டிருக்கிற ஒரே கேட்டகரியில் உள்ள இந்த அலுவலர்களுக்கு ஒரு சில அலுவலர்கள் 5 ஆண்டு காலமா இந்த ஊதிய முரண்பாடு இருக்கிறது. அதை கலைத்து அனைத்து அலுவலர்களுக்கும் ஒரே ஊதியம் வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த பட்டினி போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பேச வாய்ப்பளித்த இந்த விழாவின் தலைமை பொறுப்பாளர் அவர்களுக்கு மீண்டும் நன்றினை தெரிவித்துக் கொண்டு ஜெய்பீம். தமிழ் மாநில உணவு பாதுகாப்பு அலுவலர் சங்கத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பட்டினி ஆறு போராட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற மாநில தலைவர் ஸ்டாலின் ராஜரத்னம் அவர்களே, முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற தோழர்கள் காமராஜ், முத்துராஜ், ஜெயராஜ், சோபனா குமார், ரவிச்சந்திரன், டி ரவிச்சந்திரன், தங்கவேல், வே ரவிச்சந்திரன் உள்ளிட்ட தோழர்களே, இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று மக்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சார்பில் உரையாற்றி இந்த உண்ணாநிலை அறப்போராட்டம் சம்பந்தமாக எதிர்வரும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் இந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களின் கவனத்திற்கு எடுத்துச் செல்ல இருக்கின்ற விடுதலை சிறுத்தை கட்சியின் துணை பொதுச் செயலாளரும் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான அண்ணன் SS பாலாஜி அவர்களே, வெங்கடேசன் அவர்களே, அன்பு சகோதரர் சமத்துவம் அவர்களே, அன்பு சகோதரர் பச்சை அவர்களே, மாவட்ட செயலாளர் இளங்கோ அவர்களே, இந்த அறப்போராட்டத்தில் பங்கேற்று இருக்கிற அன்பு தம்பி அந்தோனி அவர்களே, கண்டிப்பாக இந்த போராட்டம் வெற்றி பெற காலையிலிருந்து உண்ணாநிலை அறப்போராட்டத்தில் பங்கேற்று இருக்கிற அனைத்து அலுவலர்களே, இந்த அறப்போராட்டத்தில் பங்கேற்று உரையாற்றி சென்றிருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் அன்பு தோழர் வீரபாண்டியன் அவர்களே, அனைவருக்கும் எனது பணியிலான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உண்ணாநிலை அறப்போராட்டம் வெற்றி பெற விடுதலை சிறுத்தையில் என்றென்று உங்களுக்கு ஒற்றை துணையாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, எதிர்வரும் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அக்டோபர் 14 தொடங்க இருக்கிறது. அதிலே இங்கே சிறப்புரையாற்றி வருகை தந்திருக்கிற எமது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் திருப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் பாலாஜி அவர்கள் உங்களுக்காக இந்த கோரிக்கை நிறைவேற குரல் கொடுப்பார் என்ற நம்பிக்கை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விடுதலை சிறுத்தை சட்டமன்ற உறுப்பினர் என்னென்ன கோரிக்கை வைக்கிறார்களோ அந்த கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றி வருகிறார் என்பதற்கு எவ்வளவு சான்றுகள் இங்கே சொல்ல முடியும். அயோத்திதாச பண்டிதர் அவர்களின் நினைவிடம் அமைக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தை கோரிக்கை வைத்தபோது அதை ஏற்றவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். இப்படி எண்ணற்ற கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தை சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் முன்வைத்து அனைத்து கோரிக்கைகளை ஏற்ற தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உங்களது பதவி உயர்வு உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் கண்டிப்பாக
இந்த கூட்டத்தொடரில் அறிவிப்பு வெளிவரும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நம்புகிறோம். அதற்கான அனைத்து போராட்டங்களிலும் உங்களோடு நாங்கள் ஒற்ற துணையாக இருப்போம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, உங்கள் கோரிக்கைகள் அல்ல, போராட்டம் அல்ல, விடுதலை சிறுத்தைகள் என்றென்று ஒற்ற துணையாக இருப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறியிருக்கிறேன். நன்றி, வணக்கம். உணவு பாதுகாப்பு அலுவலர்களின் பட்டினி அறப்போராட்டத்துடைய தலைவர் இந்த அமைப்பினுடைய மாநில தலைவர் அதற்குரிய தோழர் ஸ்டாலின் ராஜரத்னம் அவர்களே, இந்த போராட்டத்திற்கு முன்னிலை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய அன்பிற்குரிய தோழர்கள் காமராஜ் அவர்களே, முத்துராஜ் அவர்களே, சோபனகுமார் அவர்களே, ஜே ரவிச்சந்திரன் அவர்களே, டி ரவிச்சந்திரன் அவர்களே, பி தங்கவேல் அவர்களே, வே ரவிச்சந்திரன் அவர்களே, வந்திருந்தவர்களை வரவேற்று இங்கே நோக்க உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய விளக்க உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய தோழர் முருகேசன் அவர்களே, மூசி முருகேசன் அவர்களே, வரவேற்புரையாற்றிருக்கக்கூடிய தோழர் வேலவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கருத்துக்களை பதிவு செய்து விடைபெற்று சென்றிருக்கக்கூடிய அன்புக்குரிய தோழர் ஸ்டாலின் பிரபு அவர்களே, நல்ல தம்பி அவர்களே, அன்பழகன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அரசு ஊழியர் ஐக்கிய பேரவையின் தலைமை நிலைய செயலாளர் பேராசிரியர் அன்பு சகோதரர் தமிழ்குமரன் அவர்களே, மணப்பாறை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மனிதநேய மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் அன்புக்குரிய தோழர் அப்துல் சமத் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் அன்பு சகோதரர் வீரபாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வதற்காக வந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் சேத்துப்பட்டு இளங்கோ அவர்களே, இங்கு உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கட்சியினுடைய முன்னணி பொறுப்பாளர் மண்டல செயலாளர் அன்புக்குரிய தோழர் இரா செல்வம் அவர்களே, பகுதி செயலாளர் அன்புக்குரிய தம்பி சேப்பாக்கம் வெங்கடேசன் அவர்களே, அன்புக்குரிய தோழர் பச்சை அவர்களே, பெசன் நகர் தம்பி அந்தோனி அவர்களே, உள்ள அறத்தை மிக வலிமையாக வேதனையோடு வெளிப்படுத்தி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் மாநில உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகளே, பத்திரிகை ஊடக நண்பர்களே, காவல் பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய அன்புக்குரிய காவல்துறை சார்ந்த அலுவலர்களே, அனைத்து நிலையில் உள்ள தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் பதிவு செய்து கொள்கிறேன். காலையிலே இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுவது என்கின்ற நிலையில் இருந்த என்னை மாலையிலே இதை நிறைவு செய்துவிட்டு வாருங்கள் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறார். அனுப்பி வைத்த பொழுது மிகுந்த வலியோடு தான் அனுப்பி வைத்தார். இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணமும் விருப்பமும் அவருக்கு மிக அதிகப்படியாக இருந்தாலும் கூட எல்லோருக்கும் தெரிந்த செய்திதான். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறது என்று சொன்னால் கிட்டத்தட்ட 36 மணி நேரம் உழைக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய உழைப்பை செலுத்தக்கூடிய அர்ப்பணிப்பு மிகுந்த தலைவராக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த வகையிலே தன்னுடைய தொடர் பணியின் காரணமாக அவருக்கு முதுகிலே மிகப்பெரிய அளவிலே தொடர்ச்சியாக வலி இருக்கிறது என்கின்ற சூழலில் அன்றாடம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அண்ணா நகரிலே உள்ள ஒரு சிகிச்சை மையத்திலே சிகிச்சை பெற்று வருகிறார். இதனால் வெளியூருக்கு கூட சென்றால் உடனடியாக திரும்புவது என்கின்ற நிலையிலே தொடர்ச்சியாக கடந்த வாரத்தில் திருச்சிக்கு காலையில் அந்த சிகிச்சையை முடித்துவிட்டு மதியம் திருச்சிக்கு போய்விட்டு மீண்டும் இரவே சென்னைக்கு திரும்புகின்ற நிலையில் வேதனையான சூழல் இருந்து கொண்டிருக்கிறார். எப்படியும் வந்துவிடலாம் என்றுதான் நினைத்தார். ஆனால் இடையில சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் கவாய் அவர்கள் மீது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது. அந்த ஆர்ப்பாட்டம் 1 மணிக்கு என்று திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த ஆர்ப்பாட்டம் காலதாமதமாக துவங்கிய நிலையில் இங்கே கலந்து கொள்ள முடியவில்லை என்கின்ற நிலையில் நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். என்றாலும் கூட மிக தெளிவாக வலிமையோடு ஒரு செய்தியை உங்களிடம் பகிர்ந்து விட்டு வர சொல்லியிருக்கிறார். இந்த போராட்டத்தில் உள்ள நியாயத்தை, இந்த போராட்டத்தில் உள்ள அறத்தை உணர்ந்து
விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இதை நிச்சயம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய நேரடி கவனத்துக்கு தானே கொண்டு செல்கிறேன் என்கின்ற உறுதிமொழியை சொன்னதோடு மட்டுமல்லாமல் இதை வலியுறுத்தி சொல்லிவிட்டு நீங்கள் அவர்களுடைய போராட்டத்தை நிறைவு செய்யுங்கள் என்று என்னை பணித்திருக்கிறார். இன்றைக்கு 3 கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட அடிப்படையில் மிக முக்கியமான கோரிக்கையாக அல்லது இவை எல்லாவற்றுக்கும் சிகரம் வைத்தார் போல் பிரதானமான கோரிக்கை என்பது தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக ஒரே பதவி நிலையிலேயே வைக்கப்பட்டிருக்கிறோம், பதவி உயர்வு என்பதே இல்லை எங்களுக்கு என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்த தோழர் முருகேசனிடத்திலே கூட கேட்டேன். இன்றைக்கு 7ஆம் தேதி வைத்திருக்கிறீர்கள், இன்னும் ஒரு 3-4 நாட்கள் தள்ளி வைத்திருந்தால், சட்டமன்றம் கூடுகின்ற நேரத்தில் வைத்திருந்தால் கூட இன்னும் அனைத்து கட்சியினுடைய பார்வைக்கும் இது வந்திருக்கும் என்று சொன்னேன். அதனால் ஒன்றும் பிழை இல்லை. சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கின்ற பொழுது நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இது தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானம் வழங்கப்படும். அதில் எந்த மாறுபட்ட நிலையும் இல்லை. அதை பற்றி கூட சொல்லிக் கொண்டிருந்தேன். கவன ஈர்ப்பு தீர்மானம் தருகிறோம் என்று சொன்னால் உடனடியாக அரசு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை சட்டமன்றத்திலே எந்த அரசாக இருந்தாலும் எடுத்துக்கொள்ளாது விவாதத்திற்கு. ஆனால் அதிலே ஒரு பலன் என்னவென்று சொன்னால் அது உடனடியாக அரசுடைய கவனத்திற்கு செல்லும். நான் அங்கே கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்கிறேன் என்று சொன்னால் அது ஏதோ தனிநபர் நான் கொடுக்கிறேன் என்பதல்ல, அல்லது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கிறேன் என்பதல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் அங்கே கொடுக்கப்படுகிறது என்பது பதிவாகும். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்கின்ற பொழுது தலைவர் எழுச்சி தமிழருடைய விருப்பம் இதில் இருக்கிறது என்பது அரசுக்கு தெரியப்படுத்தப்படக்கூடிய நிலையில் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் அமைந்துள்ளது. இன்றைக்கு இந்த போராட்டத்தினுடைய தேவையை வலியுறுத்தி சொல்லுகின்ற பொழுது மிகவும் வேதனையாக நம்முடைய தோழர் முத்துராஜா போன்றவர்கள் எல்லாம் அந்த வேதனையை கூட மிக வேடிக்கையாக கருத்துக்களாக இங்கே பதிவு செய்திருக்கிறார். அரசினுடைய பல்வேறு நிலையில் பல்வேறு துறைகளில் பல்வேறு நியமனங்கள் நடைபெறுவது என்பது வெகு இயல்பு. அரசு இயந்திரம் செயல்பட வேண்டும் என்று சொன்னால் அரசு இயந்திரத்திலே பல்வேறு தளங்களிலே பணியாற்றுபவர்கள் வேண்டும். இன்னும் கூட குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது 3 தூண்கள் தான். ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர், எக்ஸிகியூட்டிவ் என்று சொல்லக்கூடிய 3 தூண்கள். நடைமுறையில் 4 தூண் என்று ஊடகத்தையும் நாம் சேர்த்துக் கொள்கிறோம். இந்த 3 தூண்கள் தான் இந்திய கட்டமைப்பு அல்லது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த இயக்கத்தை, நிர்வாகத்தை இயக்குகின்ற, சமூகத்தை வழிநடத்துகின்ற ஒரு கட்டமைப்பு. அதில் ஜுடிஷியல் என்கின்ற பொழுது நீதித்துறை வந்து விடுகிறது. லெஜிஸ்லேச்சர் என்று வருகின்ற பொழுது சட்டம் இயற்றுகின்ற அதிகாரத்தை படுத்திருக்கக்கூடிய சட்டமன்றம், நாடாளுமன்றம் வந்து விடுகிறது. எக்ஸிகியூட்டிவ் என்று சொல்லக்கூடிய இடத்துல அது வெறும் IAS ஆபீசர்களை கொண்டது அல்லது மிக உயரிய நிலையில் இருக்கக்கூடிய அலுவலர்களை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் மட்டும் அல்ல எக்ஸிகியூட்டிவ்னா. எக்ஸிகியூட்டிவ் என்பது அந்த நிலையில் இருப்பவர் மட்டுமல்ல, கடை நிலையில் இருக்கக்கூடிய அரசு ஊழியரும் எக்ஸிகியூட்டிவ் ஒரு பங்கு தான். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு எக்ஸிகியூட்டிவ் என்பது பல்வேறு துறைகள் ஏற்கனவே இந்தியா விடுதலை அடைவதற்கு முன்பாகவே ஒரு நிர்வாக அமைப்பில் செயல்படக்கூடிய துறைகள். உதாரணத்திற்கு காவல்துறை என்பது இந்தியா விடுதலையான பிறகு ஏற்படுத்தப்பட்ட துறை அல்ல. அது ஏற்கனவே இந்த கட்டமைப்பில் காவல்துறை என்று ஒன்று இருந்தது. அதே போன்று வருவாய்த்துறை இருந்தது, போக்குவரத்து துறை இருந்தது, இது போன்ற துறைகள் இருந்தது. இது போன்ற துறைகளிலே அலுவலர்கள் இருந்தார்கள் என்பது மிக வழக்கமான ஒன்று. ஆனால் இன்றைக்கு குறிப்பாக இந்த ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பொறுப்பை பொறுத்தவரை 1954 ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட் வந்தபொழுது அந்த ஆக்டின் அடிப்படையில் ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் என்பது நியமனம் செய்யப்பட வேண்டும் என்கின்ற நிலையில் இதற்கு தேவை உணரப்பட்டு உணவுப் பொருட்களில் கலப்படத்தை தடுக்க வேண்டும், உணவை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு சட்டத்தை ஏற்றுகின்ற பொழுது அந்த சட்டத்தை ஏற்றுகின்ற பொழுது இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவது, இந்த சட்டத்தை அமல்படுத்துவது, இந்த சட்டத்தை மக்களிடையே கொண்டு போய் சேர்ப்பது என்பதற்கான ஒரு அமைப்பு வேண்டும். அத்தகைய ஒரு அமைப்பு வேண்டும் என்கின்ற பொழுது ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் என்கின்ற இந்த பதவி உருவாக்கப்படுகிறது. இது அடிப்படையிலே ஒரு மாறுபட்ட நிலை. இப்ப இந்திய அரசமைப்பு சட்டத்திலேயோ இல்ல தனியா ஒரு சட்டத்திலேயோ காவல்துறை என்பது ஏற்படுத்தப்பட வேண்டும், காவல்துறைக்கு ஒரு தலைவர் வேண்டும், காவல்துறைக்கு ஒரு மாவட்ட அதிகாரி வேண்டும், காவல்துறையில மாவட்ட அதிகாரிக்கு கீழாக பல்வேறு தளங்களில் அதிகாரி வேண்டும் என்றெல்லாம் இல்லை. ஆனால் இந்த ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸை பொறுத்தவரை இது அந்த சட்டத்தின் ஒரு பிரிவின்படி அமைக்கப்பட்டது. இது சுகாதாரத்துறையின் கீழ் வருவதால் சுகாதாரத்துறையில் அன்றைக்கு DPH என்று சொல்லக்கூடிய டைரக்டர் ஆஃப் பப்ளிக் ஹெல்த், பொது சுகாதாரத்துறையின் கீழ் இத்தகைய அலுவலர்கள் பணியிலே அமர்த்தப்பட்டார்கள். மனிதனுக்கு உணவு தோன்றிய நாட்களிலிருந்தே மிக அத்தியாவசியமான அடிப்படையான ஒன்று உணவு என்பது நாம் அனைவரும் அறிந்ததுதான். இன்றைக்கும் கூட நாம் எல்லோரும் எத்தனையோ பணிகளை செய்தாலும் கூட, எத்தனையோ நிலையில் பல செயல்பாடுகளை நாம் முன்னெடுத்தாலும் கூட எங்கே வந்து நிற்கிறது என்று சொன்னால் அடிப்படையில் நமக்கான உணவுக்கான தேடல் என்றுதான் வந்து நிற்கிறது.
அடிப்படையில் உணவு தேவையை நிறைவு செய்த பிறகுதான் மற்ற தேவைகள் என்கின்ற நிலையில் தான் உணவினுடைய முக்கியத்துவம் வருகிறது. உணவினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்ததனால் மனிதன் பல்வேறு போராட்ட வடிவங்கள் இருந்தாலும் கூட உண்ணாநிலை போராட்டம் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு வலிமையான ஒரு போராட்டம் என்கின்ற சூழலை இந்திய விடுதலை வரலாற்றிலிருந்தே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்றைக்கும் கூட நான் வயலன்ஸ் என்று சொல்லக்கூடிய வன்முறையற்ற அகிம்சை என்று சொல்லக்கூடிய போராட்டம் என்று சொன்னால் அது பட்டினி போராட்டம் தான் என்று ஏன் வரையறுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு உள்ள வலிமை. ஒரு மனிதன் மிகப்பெரிய அளவிலே தன்னை வருத்திக் கொள்கிறான் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பட்டினி போராட்டம் என்கின்ற நிலையில் உணவினுடைய முக்கியத்துவம் கிடைக்கிறது. பல்வேறு காலகட்டங்களில் மனிதனுடைய வளர்ச்சி அடைய உணவு தேவை பல்வேறு வகையிலே பெருகுகின்ற பொழுது உணவு என்பது உடலுக்கான தேவை, ஆரோக்கியத்திற்கான தேவை என்பதை கடந்து நாக்கினுடைய அந்த டேஸ்ட் பட்ஸ் என்று சொல்லக்கூடிய நாக்கிலே இருக்கக்கூடிய சுவைத்தன்மைக்காக உணவு என்கின்ற நிலை மாற்றம் அடைந்த பொழுது அவனுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறது என்கின்ற பொழுது எந்த ஒரு அரசாக இருந்தாலும் அதனால்தான் ஒரு அரசை வெறுமனே அரசு என்று சொல்ல மாட்டார்கள். We call a government or a state as not just a state. We call it as a welfare state. மக்கள் நலனை முன்னிறுத்துகிற ஒரு அரசு என்று சொல்லும். அப்படி மக்கள் நலனை முன்னிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சூழல் வருகின்ற பொழுது இந்த உணவை அருந்தக்கூடிய மனிதனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வரக்கூடாது என்கின்ற பொழுது உணவை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தேவை வருகிறது என்கின்ற அடிப்படையில் உலகின் பல்வேறு நாடுகளும் சட்டத்தை ஏற்றுகின்றன. அப்படி நம்முடைய நாட்டிலும் சட்டத்தை ஏற்றுகின்ற பொழுது இந்த உணவை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரிகள் வேண்டும் என்கின்ற நிலையில இந்த அதிகாரிகள் தமிழ்நாட்டை பொறுத்தவரை டிபிஎச் கீழ் செயல்படக்கூடிய ஒரு சூழல் வந்தது. மீண்டும் அதிலே பல்வேறு மாற்றங்கள், குறிப்பாக தேசிய அளவிலே இன்னும் சொல்ல போனால் சர்வதேச அளவிலே ஏற்பட்ட மாற்றங்கள், குளோபலைசேஷன் என்று சொல்லக்கூடிய உலகமயமாதல், தாராளமயமாதல், லிபரலைசேஷன் போன்ற பல்வேறு கொள்கையினால் பல்வேறு நாட்டு உணவுப் பொருட்களும் பல்வேறு உணவு நுகரக்கூடிய வகையிலும் தமிழ்நாட்டிலே இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்புகள் உருவாகின்ற பொழுது ஒரு தேசிய அளவில் ஒரு சட்டம் வருகிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் சில வரையறைகள் வகுக்கப்படுகிறது, ரூல்ஸ் வகுக்கிறாங்க. அப்ப அந்த ரூல்ஸ் வகுக்கின்ற பொழுது ஏற்கனவே சுகாதாரத்துறையின் கீழ் செயல்பட்டு வந்த இந்த ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் அதற்கு பிறகு தனியாக ஒரு துறை அமைக்கப்பட்டு இன்றைக்கு ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் என்கின்ற நிலையில வரையறுக்கப்பட்டு அதன் கீழே கொண்டு வரப்படுகிறீர்கள். அப்படி அதன் கீழே கொண்டு வரும்போது கூட வெறுமனே சுகாதாரத்துறையில் இருந்தவர்கள் மட்டுமே இதில் வரவில்லை. உள்ளாட்சி அமைப்பிலே பணியாற்றியவர்கள், ஹெல்த் இன்ஸ்பெக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில சுகாதார ஆய்வாளர்களாக பணியாற்றியவர்களும் இதில் கொண்டு வருகிறோம். சானிட்டரி இன்ஸ்பெக்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அவர்களையும் இதில் கொண்டு வருகிறோம் என்கின்ற நிலையில் அனைவரும் கொண்டு வரப்பட்டு இந்த துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். ஆக இந்த துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டு உங்களுக்கு அரசு ஊழியர் என்கின்ற நிலையில உங்களுடைய பணிக்காலத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய ஊதிய உயர்வுகள் போன்றவை வழங்கப்பட்டாலும் கூட இதில் எந்த நிலையிலும் பதவி உயர்வு என்பதே இல்லை என்கின்ற சூழலில் மிகப்பெரிய ஒரு மன குமுறலுக்கு ஆளாகி இன்றைக்கு அதை நிறைவேற்றி தர வேண்டும் என்று போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறீர்கள். இந்த போராட்டம் கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால போராட்டம் என்றெல்லாம் இங்கே பேசியிருக்கிறீர்கள். இதில் ஒரு வேதனையான நிலை என்னவென்று பார்த்தால் 30 ஆண்டுகளாக போராடக்கூடிய நிலையில் 30 ஆண்டுகளாக ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து அல்லது 30 ஆண்டுகள் இல்லை, ஒரு 5 ஆண்டுகள் நீங்கள் காலதாமதமாக கூட துவங்கி இருக்கலாம், அல்லது 10 ஆண்டுகள் காலதாமதமாக கூட துவங்கி இருக்கலாம். 20 ஆண்டு காலமாக ஒரு கோரிக்கை, நியாயமான கோரிக்கை, அறத்தின் பால் உள்ள கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்று சொன்னால் அது இந்த அரசு அல்ல, ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்திற்கே மிகப்பெரிய ஒரு கேடான ஒரு நிலை என்பதாகத்தான் பார்க்க வேண்டும். ஒரு 20 ஆண்டு காலமாக வந்து ஒரு சமூகத்தில் ஒரு நியாயமான கோரிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளவில்லை, அரசு ஏற்கவில்லை. அரசிலே இருக்கக்கூடிய ஆளுகின்ற அமைச்சர்களாக அல்லது ஆளுகின்ற நிலையில இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அதை அங்கீகரிக்கவில்லை. மக்கள் பிரதிநிதிகளை கடந்து நிர்வாகத்தை என்றைக்கும் இயக்கக்கூடிய அதிகாரிகள் அதை உணரவில்லை என்கின்ற பொழுது இது ஒரு கேடுகட்ட நிலையிலே இருக்கிறோம் என்பதற்கான ஒரு சாட்சியாகத்தான் இதை பார்க்க முடியும். இது உள்ளபடியே ஒரு வெட்கக்கேடான ஒரு நிலை என்றாலும் கூட இன்றைக்கு நாம் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறோம். இதே திடலிலே பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கிறேன். ஆளுகின்ற கூட்டணியிலே இருந்தாலும் கூட நியாயமான கோரிக்கை, நியாயமான போராட்டம், யார் அந்த போராட்டத்திலே ஈடுபட்டாலும் அந்த போராட்டத்திலே பங்கேற்கக்கூடிய முதல் கட்சியாக, குரல் கொடுக்கக்கூடிய முதல் தலைவராக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அதில் எந்த பாகுபாடும் இல்லை. ஆனால் அந்த போராட்டங்களுக்கும் இந்த போராட்டங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய வேறுபாட்டை என்னால் பார்க்க முடிகிறது. இதே இடத்துல பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள், தற்காலிக பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், டிப்ளமா ஹோல்டர்ஸா இருக்கவங்க, ஸ்கூல் டீச்சர்ஸா இருக்கவங்க, இப்படி பல தரப்பட்ட மக்கள், சுகாதார பணியாளர்கள் அவருடைய கோரிக்கைகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள், பட்டினி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் அரசினிடத்திலே, அரசினுடைய அதிகாரிகளிடத்திலே கொண்டு போய் சேர்க்கின்ற போது அடிப்படையில் ஒரு சிக்கலை அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிர்வாக ரீதியான
ஒரு சூழலை அவர்கள் விளக்குவார்கள். அது ஒரு காரணமாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்றாலும் கூட அவர்களுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். அது என்ன வாய்ப்பு என்று பார்த்தால், இதுல ஒரு பைனான்சியல் கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்கிறது, இதுல அரசுக்கு ஒரு நிதி சுமை இருக்கிறது, அரசுக்கு நிதி சுமை இருப்பதால் இது நிறைவேற்ற முடியாது. இந்த பகுதியில் உள்ள தற்காலிக பணியாளர்களை நாங்கள் பதவி நிரந்தரம் செய்தோம் என்று சொன்னால் அவர்கள் கேட்பார்கள். நாங்கள் பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் செய்தால் தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கேட்பார்கள். தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் கேட்டால் பட்டதாரி ஆசிரியர்கள் கேட்பார்கள், அல்லது டிப்ளமா படித்திருக்கக்கூடிய பட்டய ஆசிரியர்கள் கேட்பார்கள். இப்படியெல்லாம் சொல்லி தட்டி கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் இங்கே இதில் மிகப்பெரிய ஒரு நிதிச்சுமை வருவதற்கான வாய்ப்பே இல்லை. அதற்கு 2 காரணம். முதற் காரணம், உங்களுக்கான பதவி உயர்வு வழங்கப்படவில்லையே தவிர அரசு பணியிலே இருக்கக்கூடிய காலத்தின் அடிப்படையில் தர வேண்டிய சம்பள உயர்வை ஒவ்வொரு காலகட்டத்திலும் வழங்கி கொண்டிருக்கிறது என்கின்ற பொழுது என்னுடைய அறிவுக்கு எட்டியவரை இந்த பதவி உயர்வு வழங்குவதால் மிகப்பெரிய அளவிலே நிதிச்சுமை ஒன்றும் அரசுக்கு வரப்போவதில்லை. 1. 2, இதில் இருக்கக்கூடிய எண்ணிக்கை, பணியாளர்களுடைய எண்ணிக்கை, எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 300 பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். கரெக்டா? 300 பேர் என்கின்ற பொழுது இது அரசுக்கு மிகப்பெரிய ஒரு செலவினம் கூட இல்லை. ஆனால் இதை செய்வது அரசு என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், பல்வேறு கோரிக்கைகள் பல்வேறு காலகட்டங்களில் வைக்கின்ற பொழுது அந்த கோரிக்கைகளுக்கான ஒரு அடிப்படை, ஒரு பேசிஸ், ஒரு ஃபண்டமெண்டல் நீட் இருக்கும். அது என்னவா இருக்கும்னா, அது ஒரு உரிமையாக இருக்கும், அல்லது இருக்கக்கூடிய பழக்கத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பல்வேறு நியதிகளுடைய ஒரு அடிப்படையாக இருக்கும். உங்களுடைய கோரிக்கை எந்த வகையில் இருக்கிறது என்று சொன்னால், இதுல ஒரு மாரல் இருக்கா, இதுல ஒரு தார்மீகம் இருக்கிறா என்று சொன்னால் இருக்கிறது. என்ன தார்மீகம் இருக்கிறது என்று சொன்னால், பணியிலே சேர்கிற ஒருவர் யாராக இருந்தாலும் அந்த பணியை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு செய்கின்ற பொழுது அல்லது முன்னெடுக்கின்ற பொழுது அவருக்கான ஊக்கத்தை கொடுக்க வேண்டும் என்பது 1. 2வது, யாராக இருந்தாலும் பணியிலே சேர்கின்ற காலத்தை கடந்து அவருடைய வயதின் காரணமாக வயது மூப்படைகின்ற பொழுது அவர்களை அந்த துறை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவருடைய அனுபவத்தையும் அவருடைய அறிவையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய நிலையில் அந்த துறை இருக்க வேண்டும். இளமையிலே அவரால் பல்வேறு இடங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாப் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய பணியில இருக்கக்கூடிய பல பேருக்கு இது கிட்டத்தட்ட கொத்தடிமைத்தனம் மாதிரி தெரியும். ரொம்ப இயல்பா பார்க்க போனா இது அப்படிதான் பார்க்க முடியும். ஏன்னா நீங்க புதுசா டியூட்டில ஜாயின் பண்ற ஒரு ஆளை நீங்க இத்தனை இடத்துக்கு போய் சாம்பிள் எடுத்துட்டு வா, உங்களோட ஜூரிஸ்டிக்ஷனோட எல்லை பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 400 பஞ்சாயத்து யூனியன் இருக்கு, ஒன்றியங்கள் இருக்கிறது. யூனியனுக்கு ஒரு ஆள்னு பார்த்தா கூட 400 பேர் வேணும். மாநகராட்சிகளில் குறைந்தபட்ச சென்னை மாநகராட்சினா 20 மண்டலம் இருக்கிறது. அது மாதிரி பல்வேறு மாநகராட்சிகளில் இருக்கக்கூடிய மண்டலம் என்று கணக்கெடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு 200 பேர் இல்ல 300 பேர் வேணும். எப்படி பார்த்தாலும் ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் என்பவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் குறைந்தபட்சமாக எப்படி பார்த்தாலும் ஒரு 1000 பேர் ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸா வேணும்ன்றதான் யதார்த்த நிலை. ஆனா இந்த 1000 பேர் செய்யக்கூடிய பணியை 200 பேர் 300 பேர் செய்வது மட்டுமல்ல, இது எவ்வளவு பெரிய ஒரு லெபோரியஸ் ஒர்க். நாளைக்கு எவனா ஒருத்தன் எங்கேயாவது ஒரு ஷவர்மா சாப்பிட்டு செத்து போனானா உடனே ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் they are put into question. அப்ப நீங்க கேள்வி கேட்கக்கூடிய அரசு, கேள்வி கேட்கக்கூடிய பொதுமக்கள் பதில் சொல்ல வேண்டியவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்பதும் ஒரு அடிப்படை தானே. இந்த அடிப்படையை உணர வேண்டாமா ஒரு அரசு, உணர வேண்டாமா சமூகம், உணர வேண்டாமா? அதுல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய இது ஏதோ ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் அவருடைய உரிமை கேட்கிறார்கள் என்பதாக நான் பார்க்கவில்லை. மிகப்பெரிய ஒரு பொறுப்போடு இருக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூகம் எப்படி இருக்கிறது? இன்றைக்கு மகப்பேறு வாய்ப்பு இல்லாமல் பல்வேறு பெண்கள் சிரமப்படுவதற்கான அடிப்படை காரணமாக உண்ணக்கூடிய அடல்ட்ரேட்டட் ஃபுட், கலப்படம் செய்யப்பட்ட உணவு இருக்கிறது. இன்றைக்கு குழந்தைகள் அறிவு மங்கி செயல்படுவதற்கான அடிப்படையாக இருக்கக்கூடியது அவர்கள் சாப்பிடுகின்ற உணவு இருக்கிறது. இங்கே இருக்கிறார் நம்முடைய தோழர், அவரு நானும் என்னோட திருப்பூர் பகுதியில் தான் பணியாற்றி கொண்டிருந்தார். நான் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய பல்வேறு ஹோட்டல்ல போய் பார்க்கும்போது அடல்ட்ரேட்டட் ஃபுட் ரொம்ப சர்வசாதாரணமா இருந்தது. அப்போ ஒரு நாள் இது தொடர்பான புகாரை தெரிவித்து உடனடியாக அது தொடர்பான ஆய்வை நடத்த வேண்டும் என்று பல்வேறு ஹோட்டல்ல போய் பார்த்தோம். நான் உள்ளபடியே சொல்றேன், அன்னைக்கு இவரை அழைச்சிட்டு போய் அந்த ஹோட்டல்ல பார்த்ததுல இருந்து நான் ஹோட்டல்ல நான்வெஜ்ஜே சாப்பிடுறது இல்லை, அசைவ உணவே சாப்பிடுறது இல்லை. அவருக்கு தெரியும், ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு தெரியும், உங்களை கடந்து இருக்கக்கூடியவர்கள் ஒரு ஹோட்டல்ல கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் வச்சிருக்கான். நண்டு அந்த இது மட்டும் ஃபிளஷ் மட்டும் எடுத்துட்டு அந்த சதையை மட்டும் எடுத்துட்டு அதை வச்சுட்டு அதை அப்படியே நண்டு லாலிபாப் போட்டு கொடுத்துருக்கான். எல்லா ஹோட்டல்லையும் ஃபுட் கலர்ஸ் பயன்படுத்தாத ஹோட்டலே கிடையாது. இதுக்கு நியாயமா யார் லைபிள் ஆவாங்க? நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா
நீங்க லயபிள் ஆவீங்க. ஆனா நீங்க லயபிள் ஆவீங்க, உங்களுக்கு தேவையான வாய்ப்பை கொடுக்கிறார்களா என்று சொன்னால் இல்லை. இப்ப இங்க கூட சொன்னாங்க எங்களுக்கு வாகன வசதி இல்லைன்னு. உள்ளபடியே இன்னைக்கு நான் கேட்டேன், எந்த ரேங்க்ல இருக்காங்க ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ்? ஃபுட் சேஃப்டி ஆபீசரோட அட்பார் ரேங்க், இணையான ரேங்க்னு பார்த்தா ஒரு தாசில்தார், இணையான ரேங்க்னு பார்த்தா ஒரு காவல்துறை ஆய்வாளர். இன்றைக்கு காவல்துறை ஆய்வாளருக்கோ அல்லது தாசில்தாருக்கோ ஒரு தனியா ஒரு வாகனம் இருக்கிறது. ஆனால் ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ்க்கு வாகனம் இல்லை. இந்த வாகனம் தேவை என்பது கூட எதற்காக அவர்களுக்கு வாகனம் தேவைப்படுது? ஒரு காவல்துறை ஆய்வாளர்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல டக்குன்னு போனோம், எங்கேயாவது ஒரு இடத்துல போனோம், அந்த அலுவலர் அதிகாரி போனோம், அந்த அதிகாரியோட 1-2 பேர் கூட போகக்கூடிய ஃபீல்ட் ஆபீசர்ஸ் வேணும்ன்றதான் அந்த வாய்ப்பை கொடுக்கிறோம். தாசில்தாருக்கு அப்படிதான் கொடுக்கிறோம். இப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பாத்தீங்கன்னா ஒரு தாசில்தாரை விட ஒரு காவல்துறை ஆய்வாளரோட மிகப்பெரிய அதிக அளவில் இருக்கக்கூடிய ஜாப் டிஸ்கிரிப்ஷன். நீங்க வந்து சாம்பிள் எடுக்கணும், எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை வந்துன்னா பார்க்கணும், விஐபி வராங்கன்னா அவருடைய ஃபுட்டை வந்து நீங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்படி பல்வேறு நிலையில இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து வாகனம் வழங்கப்பட வேண்டும் என்பது ஒரு நீதியாக இருக்கிறது. ஆனா இதெல்லாம் ஏன் அரசு இன்னும் கவனத்தில் கொள்ளல என்பது ஒன்று. எங்களுக்கும் ஏன்னா சட்டமன்ற உறுப்பினராக எங்களுக்கும் இதுல ஒரு இந்த வாகனம் பொழுது ஏன்னா ஒரு லைட்டர் இதுல கான்டெக்ட்ல சொல்றேன். நீங்க பாத்தீங்கன்னா பேரூராட்சி தலைவருக்கு வாகனம் இருக்குது, நகராட்சி தலைவருக்கு வாகனம் இருக்குது, ஆனா சட்டமன்ற உறுப்பினருக்கு அரசு வாகனம் கிடையாது. ஒரு கம்பேரிசனுக்காக சொல்றேன். கமிங் டு த பாயிண்ட். இது எதற்காக சொல்றேன்னா, இப்ப இன்னொன்னு வந்து இந்த லேப்ஸை பத்தி எல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அரசு வந்து வெறுமனே ஃபுட் சேஃப்டி ஆபீஸோட பிரச்சனை என்பதை கடந்து இதுல வந்து நிறைய சமூகத்தில் இன்றைக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய மாற்றங்கள், தாக்கங்கள், இந்த சமூக சீரழிவு. இன்னைக்கு வந்து தற்கொலைத்தனமா வளர்றான்னா அதுக்கு நாமளும் ஒரு காரணம். போதுமான மூல வளர்ச்சி இல்லாதவங்க தற்கொலைத்தனமா வளர்றான்னா அவன் சாப்பிடுற உணவுல கோளாறு இருக்குன்னு அர்த்தம். அந்த உணவையும் கட்டுப்படுத்த வேண்டிய நிலையில் இருக்கிறோம். அப்ப இது போன்ற நிலையில அரசு ஆய்வகங்களே கிடையாது. எங்களுக்கு வந்து ஃபுட் சாம்பிள், இப்ப அவர் வந்து ரொம்ப வேதனையா சொன்னார். ஒரு இன்சிடென்ட் நடக்குது, யாரோ ஒருத்தர் ஒரு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது, உடனே காவல்துறை வழக்க பதிவு பண்றாங்க. எந்த அடிப்படையில் அவர்களுக்கு மருத்துவத்தை பார்ப்பது? அடல்ட்ரேட்டட் ஃபுட்ல என்ன கண்டென்ட் இருக்குன்னு சீக்கிரம் தெரிஞ்சதுன்னா டாக்டர்ஸ் டயக்னைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். டாக்டர்ஸ் வந்து எந்த டாக்டரா இருந்தாலும் அப்படியே டயக்னைஸ் பண்ண முடியாது. நீங்க போனீங்க, ஒரு உடல் குறைபாடு இருக்கிறது ஒருவருக்கு, அவருக்கு ஒரு வயிற்றுப்போக்கு இருக்குன்னா வயிற்றுப்போக்கு இதனால் தான் ஏற்படும் என்று எந்த கட்டாயமும் இல்லை. எந்த காரணத்தினால் வேண்டுமானாலும் ஏற்படலாம். அப்ப அதற்கான காரணம் என்ன? அந்த உடம்புல பயாலஜிக்கலா என்ன மாதிரியான கெமிக்கல் போயிருக்கு, அல்லது வந்து எந்த மாதிரியான பொருள் அவர்கள் உட்கொண்டு இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற பொழுது அதற்கான ஆய்வகங்கள் வேண்டும் என்கின்ற நிலையில் அந்த ஆய்வகங்கள்லாம் வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள். இது ஒட்டுமொத்தமா பார்த்தா இன்றைக்கு இது வந்து அட்டன் பண்ண வேண்டிய ஒரு செக்மெண்டா இருக்கு. இன்னொன்னு சொன்னாங்க இங்க பேசினவங்களாம், அதிகாரிகள் வந்து அதுல வந்து நான் கொஞ்சம் சற்று மாறுபடுகிறேன். என்னன்னா டைரக்டா வராங்க ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், அதுக்காக டைரக்டா ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வராங்கன்றதுனால முற்றிலுமாக அவருடைய அறிவை நாம் புறம் தள்ள முடியாது. அவங்க டைரக்டா அப்படியே வந்துடுறாங்க, அதனால அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு நம்ம புறம் தள்ள முடியாது. 1-2 பேர் இருக்கலாம் அப்படி, ஆனா இருக்கு. ஆனா எங்க லேப்ஸ் ஆகுதுன்னா, இது நான் பல கூட்டங்கள்ல சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பியூரோக்ரசி என்று சொல்லுகின்ற போது தலைமையிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், நான் பார்த்தவரை மற்ற மாநிலங்களிலே உள்ள தலைமையிடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய மனநிலையும் அடுத்தடுத்த நிலையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மனநிலையும் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கிறது. தமிழ்நாடு பல்வேறு வகையில முன்னேறிய மாநிலமாக தெரிகிறோம். பல்வேறு பாராமீட்டர்ஸ் நல்லா இருக்கு. இங்க எஜுகேஷன் பாராமீட்டர் நல்லா இருக்கு, மெடிக்கல் பாராமீட்டர் நல்லா இருக்கு, இங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு, எல்லாமே சொல்றோம். ஆனா எது இங்க ரொம்ப மோசமா இருக்குன்னா, இந்த பியூரோக்ரசியினுடைய கட்டமைப்பு மிக மிக மோசமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அதிலே மாற்றம் வந்தது என்று சொன்னால் உள்ளபடியே மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடு இன்னும் பெரிய அளவில் வளர்ச்சி அடையும். ஒரு சில நாள் முன்னாடி கூட ஒரு மூலவீங்கி ஒருத்தர் சொன்னா, கலிபோர்னியாவை விட வந்து தமிழ்நாடு முன்னேறி இருக்கணும். இன்னைக்கு கலிபோர்னியாவுக்கு ஈக்குவலா இருக்கு தமிழ்நாடு. கலிபோர்னியாவை விட இன்னும் பன்மடங்கு முன்னேற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக அமைந்திருக்கக்கூடியது பியூரோக்ரசியில் இருக்கக்கூடிய தன்மை இன்றைக்கு மாற வேண்டும். இன்னைக்கு நீங்க வந்து இந்த பிரச்சனை இல்ல, எந்த பிரச்சனை எடுத்துட்டு போனாலும் அபிஷியல்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல, குறிப்பா பியூரோக்ரசி பாயிண்ட் ஆஃப் வியூல, they look into only the financial aspect of it. நிதி தொடர்பான நிதி என்கின்ற அந்த பார்வையிலே மட்டும் அனுப்பக்கூடிய ப்ரொபோசல் வந்து பாக்குறாங்க. இங்க பேசும்போது சொன்னாரு, யாரு இவரு முருகேசன் சொன்னாரான்னு தெரியல, ப்ரொபோசல் அனுப்புறோம், ஒரு ப்ரொபோசல் வந்து அக்செப்டபிள் ப்ரொபோசலா ரிஜெக்ட் பண்ற ப்ரொபோசலான்ற அளவுக்கு ப்ரொபோசல் தயார் பண்றவங்களால முடியும். ஒரு அதிகாரி, நீங்களே ஒரு அதிகாரி தான், இப்ப நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டை ஒருத்தரை தண்டிக்க வைக்கணும், அவங்க தப்பு செஞ்சிருக்காங்கன்னா உங்களால முடியும். இல்ல ஒருவேளை இவங்க தண்டிக்க வேணாம், ஏதோ ஒரு காரணத்திற்காக தண்டிக்க வேண்டாம்
அப்படின்னா அந்த ரிப்போர்ட்டை எப்படி நீங்க பிரசன்ட் பண்ணணுமோ அப்படி பிரசன்ட் பண்ணீங்கன்னா அவங்க தண்டனையில இருந்து காப்பாற்ற முடியும் அல்லது தண்டிப்பதிலிருந்து இருந்து விடுவிக்க முடியும். அப்ப இந்த ப்ரொபோசல் ரெடி பண்றதுல பிரச்சனை இல்ல. ப்ரொபோசல் ரெடி பண்றது மட்டும் பிரச்சனை இல்ல. ப்ரொபோசல் முறையா அமிச்சா கூட அதை அக்கார்ட் பண்ண வேண்டிய இடத்துல, ஒப்புதல் வழங்கக்கூடிய இடத்துல அலுவலர்களுக்கு குறிப்பாக பியூரோக்ரசில மிகப்பெரிய ஒரு தேக்க நிலை இருக்கிறது. அது தமிழ்நாட்டினுடைய சாபமா என்னன்னு தெரியல. நான் ஏதோ இந்த அரசு மட்டும் இல்ல, இதற்கு முன்பில இருந்த கிட்டத்தட்ட என்னோட அறிவு சரியா இருந்ததுன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்த ஒரு 20-25 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பியூரோக்ரசியுடைய மைண்ட் செட் அப்படிதான் இருக்கு. பியூரோக்ரசி மைண்ட் செட்டே எப்படின்னா, நியாயம் யாருக்கு பண்ணணும், யார் பக்கம் நியாயம் இருக்குன்றது அவங்களோட மைண்ட் செட். அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையில இருந்து எப்படி தட்டி கழிக்கிறது அல்ல அந்த பிரச்சனையில இருந்து எப்படி விடுபட்டு போறது என்பதுதான் அவருடைய மைண்ட் செட்டா இருக்கு. இப்ப எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன், ஒரு இடத்துல வந்து பல கட்சி கொடி இருக்கு, எல்லாரும் கட்சி தான். விடுதலை சிறுத்தை கட்சி கொடி அங்க போய் நட்டோம்னா அங்க இருக்கக்கூடிய சட்டத்தை நிலைநாட்டக்கூடிய காவல்துறையா இருந்தாலும் வருவாய்த்துறையா இருந்தாலும் அல்லது வந்து மாவட்ட நிர்வாகமா இருந்தாலும் என்ன பண்ணணும், ஏய் நீயும் கட்சி வச்சிருக்க அவங்களும் கட்சி வச்சிருக்காங்க, உனக்கு என்ன உரிமை இருக்கு, எல்லாருக்குமான சமத்துவ உரிமை இருக்குது. வாங்கொடி நேத்து கட்சி தொடங்கின வாங்கொடி பறக்கும் போது 30 ஆண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பணியாற்றக்கூடிய எங்க அவங்க கொடி பறக்க கூடாதான்னு ஒரு அதிகாரி சொல்லணும். உடனே அந்த அதிகாரி என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்கக்கூடிய ரெவன்யூ அதிகாரி அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுவாங்க, எங்க பிரச்சனை வருங்க, நீங்க வச்சீங்கன்னா அவங்க அப்ஜெக்ட் பண்றாங்க. இந்த மைண்ட் செட், கேடுகட்ட மைண்ட் செட் எப்போ இந்தியா நாட்டில குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு அலுவலர்களுக்கு when they are going to understand the value of Indian constitution, இந்திய அரசமைப்பு சட்டத்தை, சட்டத்தினுடைய அடிப்படையை என்றைக்கு அவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ உணர்ந்து கொள்கிறார்களோ அதுவரை இது போன்ற அவலங்கள் தொடரும். இது இங்கே உங்களுக்கு ஏற்படுகின்ற நிலை மட்டும் இல்ல, பல செக்மெண்ட்ல பல்வேறு செக்மெண்ட்ல இந்த பிரச்சனை இருக்கு. அதை பத்தி அவங்க கவலைப்படுறதே இல்ல. அபிஷியல்ஸ் கிட்ட உங்க ப்ரொபோசல் போகுது, உடனடியாக துறை அமைச்சர்கிட்ட என்ன சொல்லுவாங்க, சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட என்ன சொல்லுவாங்க, சார் ஏற்கனவே நிறைய இருக்கு சார் பிரச்சனை, நமக்கு சுகாதாரத்துறையில நம்ம வந்து இன்சூரன்ஸ் கொடுக்குறோம் சார், ஃப்ரீ இன்சூரன்ஸ் கொடுக்குறோம் சார், சுகாதாரத்துறையில இப்ப இன்னைக்கு வந்து மக்களை தேடி மருத்துவம் பண்றோம் சார், நம்ம வந்து இந்த ஸ்கீம் பண்றோம் சார், அது பண்றோம் சார், இது பண்றோம் சார், நமக்கு ஏற்கனவே இந்த ஆண்டு இவ்வளவு நிதி பற்றாக்குறை இருக்கு சார், இது எப்படி சார் பேலன்ஸ். இப்படி பார்க்கக்கூடியது வட்டிக்கு விடுறவன் சவுகார்பேட்டில் இருக்க சேட்டு வேணா வரவு செலவுக்கு ஆகணும் பார்க்கலாம். அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அரசு அலுவலர்கள் வரவு செலவு பார்க்கறாங்கன்னா அப்புறம் எப்படி அது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் எப்படி உருவாகும்? ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் உருவாகணும்னா எப்படி நீ வரவு செலவு கணக்க பார்ப்ப? அதை பார்க்கணும். அதே நேரத்தில் இதையும் பார்க்க வேண்டும் என்பதை அரசு அலுவலர்கள் இதே இடத்துல இருந்து இந்த மாதிரி பல போராட்டங்கள்ல இது தொடர்ந்து வலியுறுத்திட்டு வராங்க. இதுல என்ன அவங்க என்ன கன்சிடர் பண்ண போறாங்க? யார் வேணா ஐஏஎஸ் இருக்கட்டுங்க, யார் வேணா சுகாதாரத்துறை செயலாளராக இருக்கட்டுங்க, உங்களுடைய நிலை ஒன்று தானே. இதை புரிந்து கொள்வதற்கு என்ன பெரிய படிப்பு வேணும், இதை புரிந்து கொள்வதற்கு என்ன பெரிய அறிவு வேணும், இதை புரிந்து கொள்வதற்கு என்ன தகுதி வேண்டும்? எதுவுமே தேவையில்லை. கண்ணை திறந்து இதில் இருக்கக்கூடிய பிரச்சனையில் இருக்கக்கூடிய சீரியஸ்னஸ் பார்த்து இதில் இருக்கக்கூடிய அறத்தை பார்த்தால் யாரா இருந்தாலும் கையெழுத்து போட்டு போறான். ஏன் இவங்களுக்கு மட்டும் இந்த வேறுபாடு? நான் சொன்னேன், இது வந்து அறத்தின் பால் உள்ள இந்த கோரிக்கையில வந்து நியாயம் இருக்குன்னு சொன்னேன். அறத்தின் பால் மட்டும் இல்ல, சட்டத்தின் அடிப்படையிலும் உங்களுக்கு இருக்கிறது. சட்டத்தின் அடிப்படையில் எப்படி இருக்குன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, 1954 ஆக்ட்ல என்ன சொல்றான், ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் வந்து நியமனம் பொழுது இன்னொரு கிளாஸ் போடுறான். என்ன கிளாஸ் போடுறான்னா, இந்த ஃபுட் சேஃப்டி ஆபீசர்ஸ் வந்து they are liable to punishment just like any other government official. நீங்க சிஆர்பிசில அரசு ஊழியராக இருக்கக்கூடியவர், அரசு அதிகாரியாக இருக்கிறவருக்கு என்ன தண்டனை பொருந்தோ அது உங்களுக்கு பொருந்துன்றான். மற்ற துறையில இருக்கிறவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை, பணியிலே அவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை உங்களுக்கு பொருந்தும் என்றால் அவர்களுக்கு வழங்கக்கூடிய பணி உயர்வு உங்களுக்கு ஏன் பொருந்தாது? So it is legally valid இந்த claim. இது எல்லாத்தோட இது legally valid. இது வந்து உங்களுக்கு வந்து அடிப்படையில் morally valid. More than that it is constitutionally valid. எப்படி constitutionally valid? ஆர்டிகல் 309 என்ன சொல்லுது? பணியில இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு எல்லா வாய்ப்புகளையும் உரிமைகளையும் வழங்கக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கான சட்டத்தை, பணி நியமனம் அல்லது ரெக்ரூட்மெண்ட் பற்றிய சட்டத்தை ஏற்றுவதற்கான அதிகாரம் மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இருக்கிறது என்பதை ஆர்டிகல் 309 சொல்லுதா இல்லையா? அப்ப ஆர்டிகல் 309 சொல்ற மாதிரி நீ ஏன் ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பிரிவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேறு எல்லா துறையில இருப்பவர்களுக்கும் வழங்கப்படுகின்ற ப்ரமோஷன் என்கின்ற அந்த வாய்ப்பு ஏன் இவர்களுக்கு மறுக்கப்படுகிறது? So it is legally valid, it is morally valid, it is constitutionally valid. இத்தனை வேலிடிட்டி இருந்தும் இன்றைக்கு இது நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் அதுதான் இங்க இருக்கக்கூடிய அவலம். இத்தகைய அவலத்தை எதிர்த்து தான் எங்களை போன்றவர்கள், நாங்க எந்த நிலையில இருந்தாலும் சரி, இங்க ஏதோ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறனால இங்க வரல, எந்த நிலையிலும் வரக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்தவர்கள். நாளைக்கே இது போனா கூட இதே இடத்துல நின்று நான் பேசிட்டு போயிடுவேன். எங்களுக்கு வந்து நாங்க இங்கிருந்து நாங்க பேசுறத சட்டமன்றத்துக்கு கேட்க வைக்க முடியும்,
சட்டமன்றத்தில் நாங்க பேசுறத மக்களுக்கு கேட்க வைக்க முடியும். அந்த தகுதியை படைத்தவர் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர். இன்னைக்கு எத்தனையோ நிலையில வந்து மிகப்பெரிய சாதனைகள் இன்றைக்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சி வந்து செஞ்சிருக்கோம். சட்டமன்றத்தில் 60 ஆண்டு காலமா பெல்ட் ஏரியான ஒரு ஜீவோ போட்டு வச்சிருந்தாங்க. 1962 ஜீவோ போட்டு சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய 25 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் வசிக்கக்கூடியவர்களுக்கு பட்டா கொடுக்கக்கூடாது, பட்டா வழங்கக்கூடாது என்கின்ற நிலை இருந்தது. இடையிலே கலைஞர் ஒரு சில நேரத்தில் அந்த ஜீவோ வந்து சஸ்பெண்ட் பண்ணி நிறுத்தி கொடுத்திருந்தார். ஆனா அதுக்கப்புறம் யாரும் பண்ணல. அதை உடைச்சு இன்னைக்கு வாங்கி கொடுத்திருக்கோம். எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஏதோ போராட்டம் நடத்துறாங்க, போராட்டம் நடத்துறதுக்கு யாரோ ஒருத்தர் மேடை போட்டு கொடுக்குறாங்க, நமக்கு மைக்கு கிடைக்கும், ஒரு 10 நிமிஷம் பேசணும்னு சொல்லிட்டு மைக்கு கிடைச்சதுன்னா பேசுற கட்சி சார்ந்தவர் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரோ இல்ல. போராடுகிறவருடைய பக்கம் என்ன நியாயம் இருக்கிறது, என்ன அறம் இருக்கிறது, அதை உரிய அரங்கிலே எடுத்துட்டு போய் முதலமைச்சர் கிட்ட வந்து சொல்ல வேண்டிய நிலையில சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தான் தலைவர் எழுச்சி தமிழர். எத்தனையோ சந்திப்புகள் அவரோடு சென்று இருக்கிறேன். அன்னைக்கு காலையில ஏதாவது ஒரு சங்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு கோரிக்கை வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி பல்வேறு கோரிக்கைகள் இருக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற கோரிக்கைக்கு என்ன வெயிட்டேஜ் இருக்கோ, அன்னைக்கு காலையில ஒரு கோரிக்கை வருது, அந்த கோரிக்கையில நியாயம் இருக்குன்னா அதே வெயிட்டேஜ் அந்த கோரிக்கைக்கு. அடுத்த நிமிஷமே காலைல முதலமைச்சரை போய் பார்த்தோன்னா, முதலமைச்சரை போய் பார்த்து நீங்க தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலை, தேசிய அளவில் இருக்கக்கூடிய அரசியல் நிலையெல்லாம் உங்களுக்கு தெரியும். கூட்டணி கட்சியில் இருக்கவங்கன்னா முதலமைச்சரை சந்திக்கிறாங்கன்னா, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லல, ஒரு புரிதலுக்காக சொல்றேன். பல்வேறு கூட்டணி கட்சிகள் எங்களை நாங்க மட்டும் இல்லை, எங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா மற்ற நிலையில் இருக்கவங்களும் இருக்காங்க. போனாங்கன்னா தனிப்பட்ட ஆப்ளிகேஷன் தான் எடுத்து போய் கொடுப்பான். ஒரு 100 ஆப்ளிகேஷன் கொடுப்பான். என் சொந்தக்காரருக்கு இந்த போஸ்டிங்கை போடு, இந்த இடத்துல காவல்துறையில ஒரு உயர் இடத்துல போடு, வருவாய்த்துறையில ஒரு உயர் இடத்துல போடு. ஆனா நாங்க போய் கொடுக்கிற தலைவர் எழுச்சி தமிழர் கொடுக்கக்கூடிய பெட்டிஷன்ஸ் எல்லாமே உங்களை போன்று போராடக்கூடியவருடைய கோரிக்கை தான் தமிழ்நாடு அரசு இடத்துல கொடுத்திருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கும் நெஞ்சை நிமித்திட்டு இருக்கோம். எந்த வகையில யாரும் குற்றம் சொல்ல முடியாத அளவிற்கு இன்றைக்கு மக்களுக்கான நிலையில இதை கொண்டு போய் சேர்க்கிறோம். இந்த போராட்டத்தினுடைய மெய்த்தன்மை அல்லது இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய அறத்தை நாங்கள் புரிந்து வைத்திருக்கிறோம். இந்த பிரச்சனையுடைய தாக்கத்தை புரிந்து வைத்திருக்கிறோம். இன்றைக்கு நான் கூட பேசியிருக்கிறேன் என்று சொன்னால் இது என்னுடைய கருத்து அல்ல, அதையே நான் வந்து வலியுறுத்தி சொல்லுவேன். தலைவர் எழுச்சி தமிழர் எந்த அளவுக்கு இந்த கருத்தை உள்வாங்கி இருக்கிறாரோ அதுல ஒரு 25% தான் உங்களிடம் பகிர்ந்திருக்கிறேன். ஆகவே இதை அவர் இன்னும் முழுமையாக உணர்ந்திருக்கிறார், இன்னும் முழுமையாக தெரிந்து வைத்திருக்கிறார். நீங்க பார்த்திருப்பீங்க, பல பிரச்சனைகள்ல பார்லிமெண்ட்ல அவர் பேசும்பொழுது அங்க இருக்கிறவங்களே மிகப்பெரிய அளவில் வந்து அதிர்ச்சி ஆவாங்க. ஒரு குறிப்பிட்ட லெஜிஸ்லேஷன் வருது மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட்ல. அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆக்ட்ல என்ன லெஜிஸ்லேஷன் வருதுன்னா, மெடிக்கல் கவுன்சில் வந்து ரெப்ரசன்டேஷன் வந்து 1975 80க்கு முன்னாடி படித்தவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட லெஜிஸ்லேஷன் இருக்கு, அவங்களுக்கு மெம்பர் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அதை எடுத்தாங்க. அதை எடுக்கும்போது பார்லிமெண்ட்ல இருக்கிறவங்க யாரும் அது என்னன்னு கூட தெரியல, அதை யாரும் எதிர்க்கல. ஆனா தலைவர் எழுச்சி தமிழர் என்ன சொன்னார்னா, அப்படி இருக்கிறவங்களும் இன்னைக்கு நாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் 1300 பேர் இருக்காங்க. அவங்க வேணா எண்ணிக்கையில ரொம்ப குறைவா இருப்பாங்க. எண்ணிக்கையில குறைவாக இருந்தாலும் மைனாரிட்டியா இருந்தாலும் they should be heard here. அவர்களை வந்து அவருடைய பிரச்சனையை வந்து இங்க கேட்கணும் என்கின்ற வகையில அந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்தார் தலைவர் எழுச்சி தமிழர். எதற்காக புரியுதுன்னா, நாங்க ஏதோ நீங்க போராட்டம் நடத்துறீங்க, இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்கிட்டா சரி ரைட்டு, இதுல வந்து ஒரு 300 குடும்பம் இருக்கு, இந்த 300 குடும்பத்தினுடைய ஆதரவு கிடைக்கும், யார் ஓட்டு போட்டாலும் யார் ஓட்டு போட்டாலும் யார் எங்களை திட்டினாலும் யார் எங்களை வாழ்த்தினாலும் திட்டவனுக்கே ஒரு போராட்டம்னா களத்துல முதல்ல போய் நிக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். அதுல ஒன்றும் எந்த மாற்றமும் கிடையாது. இல்லைன்னா எங்களை மாதிரி யாரும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டுல குரல் கொடுத்துருக்க மாட்டாங்க. தலைவர் எழுச்சி தமிழரே இல்லைன்னா இன்னைக்கு எல்லாரும் சொல்றாங்க, இன்னைக்கு வந்து திமுக ஒரு முக்கிய காரணம், கேஸ் போட்டாங்க, ஜெயிச்சாங்க. MBBS சென்ட்ரல் பூல்னு சொல்லக்கூடிய மத்திய தொகுப்புல வந்து இடங்களை வந்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வந்திருக்கலாம். ஆனால் முதல்ல வந்து இது மாதிரியான பிரச்சனை இருக்குன்னு கொண்டு போய் அன்றைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட வந்து மனு கொடுத்தது தலைவர் எழுச்சி தமிழர் தான். ஆகவே எங்களுக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. உங்கள் போராட்டம் நியாயமான போராட்டம் என்பதால் உங்களோடு இருக்கிறோம். உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை என்பதால் உங்களோடு இருக்கிறோம். நீங்கள் எந்த வலியோடு எந்த அழுத்தத்தை நீங்களே நேரா போய் முதலமைச்சரை பார்த்தீங்கன்னா, எந்த அழுத்தத்தில் இங்க பேசினாரே நம்முடைய முத்துராஜா, அவருடைய வேதனை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த வேதனையோட கூடுதலான வேதனையோடு தலைவர் எழுச்சி தமிழர் இதை தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதியுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வார். இதை கொண்டு சென்று அதை வந்து நிறைவேற்றுவதற்கான எல்லா வழியில இருப்போம். அதே மாதிரி அண்ணன் பேசினார், கொஞ்சம் நம்பிக்கை இழந்த மாதிரியான ஒரு சில சூழல்லாம் பேசினார், அது இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒன்று சொல்கிறேன் தோழர்களே, நெஞ்சை நிமிர்த்தி சொல்றேன். இப்ப நான்லாம் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில என்னை இணைத்துக் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில களமாட ஆரம்பிச்ச பொழுது என்னை பார்த்து எள்ளி நகையாடிவெல்லாம் உண்டு. ஏன்னா அரசியல்னாலே என்ன நினைக்கிறானா, பதவி சுகம். ஏன்னா இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச பின்னாடி ஓடுறவங்க கூட யாரும் மக்களை காப்பாற்றணும்னு ஓடல. நாளைக்கு கவுன்சிலர் ஆயிடலாம், நாளைக்கு எம்எல்ஏ ஆயிடலாம், அதுக்கு அடுத்த நாள் மந்திரி ஆயிடலாம், கோடியா அடிக்கலாம், கொள்ளை அடிக்கலாம், சிறப்பு நீதிமன்றத்தில் ஏறி இறங்கலாம், அப்புறம் வீட்டில் போய் படுக்கலாம் தான் நினைக்கிறேன் அரசியலுக்கு வரவன். என்னை பார்த்து கேலி செய்தவர்கள் உண்டு, என்னை பார்த்து கிண்டல் செய்தவர்கள் உண்டு. அரசியல் என்றாலே அதிகாரம் தானே. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீ ஒரு சட்டமன்ற ஒரு கவுன்சிலராக கூட ஆக முடியாதுன்னு என்னை பார்த்து கேள்வி பேசலாம் உண்டு 15 வருஷம் முன்னாடி. ஆனா நான் அதுக்காக வரல விடுதலை சிறுத்தைகள் கட்சி.
நான் எதுக்காக வந்தேன்றது எனக்கு தெரியும், என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழருக்கு தெரியும். வந்தோம், தலைவர் எழுச்சி தமிழர் நம்பினாரு. என்ன மாதிரி 4 பேர் சட்டமன்றத்துக்கு அனுப்பணும்னு அவர் நினைக்கல. 4 பேர், எந்த 4 பேர் போனாலும் அந்த 4 பேர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய குரலை, விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய கொள்கையை, கோட்பாட்டை சொல்லக்கூடிய ஒரு 4 பேர் அல்ல, 40 பேர் அல்ல, எவ்வளவு பேர் சட்டமன்றத்துக்கு அனுப்பணுமோ அனுப்பணும். அதற்குண்டான பணியை செய்வேன் நம்பிக்கையோடு. அவருக்கு இருந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு இருந்த நம்பிக்கை. இன்றைக்கு எள்ளி நகையாடியவெல்லாம் என் வீட்டு வாசல்ல வந்து நின்றுட்டு இருக்கான். சட்டமன்ற உறுப்பினர் இந்த போர்டை பார்த்துட்டு அங்க வந்து கோரிக்கையோட நின்றுட்டு இருக்கான். ஆகவே நம்பிக்கை எந்த நேரத்தில் மீண்டு விடாதீர்கள். இன்னொன்றையும் சொல்கிறேன், தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சொல்வார், தேவையை உணராமல் போராட முடியாது, போராட தெரியாமல் வாழ முடியாது என்று சொல்வார். உங்கள் தேவையை உணர்ந்திருக்கிறீர்கள், அதற்கான போராட்ட வடிவை கையில் எடுத்திருக்கிறீர்கள். நீங்க இன்னைக்கு பல்வேறு கட்ட போராட்டங்களை அறிவித்திருக்கிறீர்கள். வருகிற 14ஆம் தேதி சட்டமன்றம் கூடுகிறது. சட்டமன்றம் கூடுகின்ற பொழுது கவனஈர்ப்பு தீர்மானம் வழங்கப்படும். அரசு அதை எடுக்கிறதோ எடுக்கலையோ அது 2வது பிரச்சனை. உரிய அரங்கிலே இதற்கான வலியுறுத்தலை செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எப்படி இந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று போராடுகிறீர்களோ அதே நிலையில அதே அழுத்தத்தை கொடுத்து இதை வெற்றி பெற செய்வதற்கு நீங்கள் என்னென்ன முயற்சிகளை செய்வீர்களோ அந்த முயற்சிகளில் கண்டிப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மேற்கொள்வோம். நிச்சயம் இதை வென்றெடுப்போம் என்று நம்புகிறோம். உங்கள் அனைவரையும் பதவி உயர்வோடு சந்திக்கக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்கின்ற நம்பிக்கையோடு உங்களிடம் விடைபெறுகிறேன். தலைவர் எழுச்சி தமிழர் சார்பாக உங்களுடைய போராட்டம் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் மாநில உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் சங்கத்தின் சார்பில் ஒரு நாள் உண்ணாநிலை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கோரிக்கைகளாக தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக அரசு பணியில் இருந்தும் கூட அரசு பணியில் உள்ளவர்களுக்கான முறைப்படி அரசமைப்பு சட்டத்தின்படி சட்டப்படி வழங்கப்பட வேண்டிய பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என்பதும், உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் உணவு பொருட்களை சோதனை செய்வதற்கும் தர நிர்ணயம் செய்வதற்குமான போதுமான கட்டமைப்பு இல்லை என்பதை சுட்டிக்காட்டி அதை ஏற்படுத்தி தர வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தியும், இந்த துறையில் ஏற்கனவே டிபிஎச்சில் பணியாற்றியவர்களும் உள்ளாட்சி அமைப்பில் பணியாற்றியவர்களும் டிபிஎச்சில் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் என்று சொல்லக்கூடிய சுகாதார ஆய்வாளர்களாக பணியாற்றியவர்களும் உள்ளாட்சி அமைப்பில் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் என்று சொல்லக்கூடிய தூய்மை ஆய்வாளர்களும் உரிய பயிற்சி வழங்கப்பட்டு உணவு பாதுகாப்பு அலுவலர்களாக பணியாற்றி வருகிறார்கள். ஒரே பணியை செய்யக்கூடிய இந்த 2 பிரிவினருக்கும் வேறுபட்ட அரசு ஊதியம் வழங்கப்பட்டு வருகிறது. ஆகவே அனைவருக்கும் சமமான ஊதியம் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. இந்த கோரிக்கை புதிதான கோரிக்கை அல்ல, இந்த அரசுக்கு புதிதாக முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கை அல்ல. ஏற்கனவே இந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு மாநாட்டை கூட்டி அதிலே மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் கலந்து கொண்டு இவருடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை, இது விரைவில் நிறைவேற்றி தரப்படும் என்கின்ற ஒரு அறிவிப்பையும் செய்த நிலையில் இன்று வரை இது நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிறது. ஏற்கனவே அரசின் பல்வேறு துறைகளில் தற்காலிக பணியாளர்களாக பணியாற்றக்கூடியவர்கள் நிரந்தர பணியாக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். அந்த கோரிக்கைகளை பரிசீலிக்கின்ற நிலையில் உள்ள அரசு அலுவலர்கள், துறை சார்ந்த செயலாளர்கள் எப்பொழுதும் போல் ஒரு காரணத்தை முன்வைப்பார்கள், நிதிச்சுமை என்கின்ற காரணத்தை முன்வைப்பார்கள். அது ஏற்புடையது அல்ல என்றாலும் கூட ஏதோ ஒரு வகையில் அவர்களுக்கான ஒரு தப்பிப்பதற்கான சூழலை அந்த நிதிச்சுமை என்கின்ற அந்த வார்த்தை அமைந்து விடுகிறது, அந்த சூழல் அமைந்து விடுகிறது. ஆனால் இந்த கோரிக்கையை பொறுத்தவரை இவர்கள் அனைவருமே அவருடைய அனுபவத்தின் அடிப்படையில் அல்லது பணிக்காலத்தை அடிப்படையாக கொண்டு உரிய வருவாயை சம்பளத்தை பெற்று வருகிறார்கள். ஆகவே இவர்களுக்கான பதவி உயர்வு வழங்குகின்ற பொழுது எந்த வகையிலும் நிதிச்சுமையாக அரசுக்கு மாறுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு பணியில் இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட 300 பேர் என்கின்ற நிலையில் ஒரு அரசுக்கு இது எந்த வகையிலும் நிதிச்சுமையை ஏற்படுத்தாது என்பதை வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். மேலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒன்றியங்களிலும் மாநகராட்சிகளிலும் நகராட்சிகளிலும் உரிய உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் நியமனம் செய்திட வேண்டும். இது காலத்தின் தேவையாக இருக்கிறது. உணவு பாதுகாப்பு தொடர்பான ஆய்வகங்கள் அமைத்திட வேண்டும். காரணம், இன்றைக்கு உணவு கலப்படத்தினால், உணவுப் பொருட்களினால்
சமூகமே, இந்த மாநிலத்தினுடைய இளைய சமூகமே சீரழிந்து வரக்கூடிய நிலை இருக்கிறது. பல்வேறு இடங்களில் பல்வேறு உணவுப் பொருட்கள் கலப்படம் செய்யப்பட்டும் சுகாதாரமற்ற நிலையிலும் மக்கள் நுகர்கின்ற சூழல் வளர்ந்து வருகிறது. இதை ஒரு அரசு கண்டும் காணாமல் விடுகின்றது என்று சொன்னால் வருங்காலங்களில் எதிர்காலத்தில் இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய உடல்நிலை பாதிப்புக்குள்ளாகும். ஏற்கனவே டாஸ்மாக் ஒரு பக்கம் தெரிந்தே அழித்து வருகிறது என்று சொன்னால் இது போன்ற உணவு கலப்படம் இன்னொரு புறம் அழித்து வருகிறது. ஆகவே தமிழ்நாடு அரசு இந்த உணவு பாதுகாப்பு அலுவலருடைய எண்ணிக்கையையும் அதிகப்படுத்த வேண்டும். எண்ணிக்கையை அதிகப்படுத்துகின்ற சூழல் வந்தது என்று சொன்னால் உரிய வகையில் இவர்களுக்கான பதவி உயர்வு வழங்குகின்ற தளங்களும் இடங்களும் உருவாகும். அதுதான் ஒரு அரசினுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அடிப்படையே. இன்றைக்கு ஒருத்தர் பணியில் சேர்றாருன்னா ஒரு குறிப்பிட்ட அனுபவம் கிடைத்த பிறகு அவர் அடுத்த நிலைக்கு செல்வார். அடுத்த நிலைக்கு செல்கின்ற பொழுது இளையவர் ஒருவர் அவருடைய பழைய நிலைக்கு வருவார். இந்த சிஸ்டம், இந்த ஒரு பேலன்ஸ் இருக்கும், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்னுடைய பேலன்ஸ் இருக்கும். அத்தகைய பேலன்ஸ் இன்றைக்கு உணவு பாதுகாப்பு துறையிலே இல்லை. உணவு பாதுகாப்பு துறையிலே இல்லை என்பது இது ஏதோ ஒரு துறையினுடைய பாதிப்பு அல்ல, இந்த சமூகத்தினுடைய பாதிப்பு என்பதை தமிழ்நாடு அரசு, குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்களுடைய தேவைகளை அனைத்து வகையிலும் நிலைநாட்டி வரக்கூடிய நிலையில் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையிலே கொண்டு செல்லக்கூடிய நிலையில் இதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதியினுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். இவருடைய பிரச்சனை தொடர்பாக இன்றைக்கு முறையாக இந்த உண்ணாவிரதத்தை நிறைவு செய்வதற்காக வர இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் உடல்நிலை காரணமாக மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளக்கூடிய சூழலில் அதை நிறைவு செய்து வைக்கக்கூடிய பொறுப்பை என்னிடத்திலே வழங்கி இங்கே நிறைவு செய்திருக்கிறேன். அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இவருடைய பிரச்சனையை, இவருடைய போராட்டத்தில் உள்ள அறத்தை, நியாயத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி இடத்திலே நேரடியாக கொண்டு செல்கிறேன் என்கின்ற உறுதிமொழியை வழங்கியிருக்கிறார்.